ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பொதுவாவே சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொன்னா இந்த டேர்ம் வந்துட்டு ஏதோ புதுசா இருக்கு. ஏதோ ஃபாரின்ல இருந்து வந்த டேர்ம் மாதிரி இருக்கு. நம்ம ஊர்ல ஜாதகம், ஜோசியம் இப்படிதான் சொல்லி பழக்கப்பட்டுட்டோம்ப்பா. இது என்ன புது வார்த்தை அப்படின்னு நிறைய மக்களுக்குமே சந்தேகங்கள் இருக்கும் இல்லையா? சோ அதை தெளிவுபடுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா மக்களுக்கும் ஒரு புரிதல் கிடைக்கும். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னா என்ன சார்? கண்டிப்பா அருமையான கேள்விங்க. இப்போ என்னன்னா பேசிக்கலா நம்ம ஒன்றும் ஃபாரின்ல இருந்து ஒரு புது வார்த்தையோ ஒரு புது கான்செப்டோ சொல்லல. இந்தியாவிலேயே வந்து பழமை வாய்ந்த ஒரு சாஸ்திரமாகிய இந்திய வேத ஜோதிடத்தை பத்தி தான் நம்ம சொல்றோம். கண்டிப்பா. அப்புறம் என்ன சார் அது சயின்டிபிக்னு ஒரு வார்த்தையா சொல்றீங்கன்னா, அது நிறைய பேருக்கு மக்களுக்கு அது மறந்துருச்சு. ஒரு சயின்டிபிக்கான ஒரு வேதம் முறை அப்படிங்கிறது தெரியல. ஏன் தெரியாம போச்சுன்னா, நிறைய சமீப காலத்துல ஒரு கடந்த 100 வருடமாக மூல நூல்ல அது நம்ம தெய்வம்சம் பொருந்திய அந்த சாஸ்திரத்தை அருளிய ஞானிகள் சொல்லாத விஷயங்கள்லாம் இந்த மசாலா மாதிரி சேர்ந்துருச்சு. எப்படி வந்து ஒரு ஒரு டெக்ஸ்ட் புக் வந்து கோனார் நோட்ஸ்னு போடுவோம் தெரியுங்களா? இல்லாத விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஆடப் பண்ணி எழுதாக்குகிறேன்ங்கிற பேர்ல வந்து கண்டாமினேட் பண்றது, அதாவது விஷயத்தையே வந்து டைல்யூட் பண்றது, ஸ்டஃப்பை குறைக்கிறதுங்கிற மாதிரி அது மாதிரி அமைப்பு ஆனனால நம்ம இப்போ வந்து அந்த உண்மையான ஜோதிடம் என்ன, இந்திய வேத ஜோதிடம் வந்து உண்மையான ஜோதிடம் என்னங்கிறத சொல்லிச்சோ அதை தான் நம்ம வந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல், இந்த தோஷம் இருக்கு, இந்த யோகம் இருக்கு, யோகம் சொல்றதும் தவறு, தோஷம் சொல்றதும் தவறு. ஒரு கிரகமும் சாதகமற்ற அமைப்புல சேர்ந்திருந்தா அது தோஷங்கிறோம். ஒரு 2 கிரகம் சேரக்கூடிய கிரகம் சேர்ந்தா நல்லது, நல்ல கர்மாவை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறப்ப அது யோகம் அப்படிங்கிறோம். பேசிக்கலா நான் யோகம் தோஷம்னு போகாம அது ஒரு கிரக சேர்ப்பா எடுத்துட்டு போயிடலாம், சேர்க்கையா எடுத்துட்டு போயிடலாம். ஸோ சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறைங்கிறது பரிகாரங்கள், மூட நம்பிக்கைகள், மிகைப்படுத்தி பேசுறது எதுவுமே இல்லாமல் ஒரு கிரகம் இப்படி இருக்கிறப்ப நீங்க பிறந்தீங்கன்னா, இந்த லக்னத்துல பிறந்தீங்கன்னா, இந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, உங்களுக்கு எந்த கர்மால நீங்க பிறந்திருக்கீங்க, எது மாதிரி விஷயங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம், உங்களுடைய யோகங்கள் என்ன, நீங்க வாங்கி வந்த வரன் என்ன, எந்த விஷயங்கள் உங்களுக்கு தகுந்த விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறத இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுங்கிறத தெளிவா எளிமையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம சொல்றோம். இப்போ உங்களை பத்தி கேட்கும் போது நீங்க ஐடி துறையிலிருந்து இந்த அஸ்ட்ராலஜி துறைக்குள்ள வந்திருக்கீங்க. எப்படி இந்த எண்ணம் வந்தது? ரெண்டுமே 2 கான்ட்ராஸ்டா இருக்கு இல்லையா? ஐடிங்கிறது எவ்வளவு முன்னேறிக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுல இருந்து அஸ்ட்ராலஜிக்கு வர்றது அப்படிங்கிறது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு? எப்படி வந்தீங்க அதுக்குள்ள? கண்டிப்பா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களும் ஒரு இன்னர் காலிங்ல பிறந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே இப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறீங்க, இந்த மீடியா துறையில இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். சும்மா நேத்து நான் எந்திரிக்கிறப்ப எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது சார், நான் இந்த தொழிலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நடக்காது. எல்லாமே அந்த விதை இருக்கும் நம்ம கிட்ட. அதே மாதிரி நம்மளுடைய பள்ளி பருவத்திலேயோ கல்லூரி பருவத்திலேயோ பாத்தீங்கன்னா, நாம ஏன் இந்த கோர்ஸ் எடுக்கிறோம், நாம ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல பிறந்தோம், நாம ஏன் அம்பானி குடும்பத்துல பிறக்கல, பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஜாலியா இருந்திருப்போமே, அதனால இருப்போம். அதே மாதிரி ஒரு ரோட்ல பிச்சை எடுக்கிற குடும்பத்தை பார்க்கும் பொழுது அந்த குடும்பத்துல நாம பிறக்காம போயிட்டோமேங்கிற ஒரு சந்தோஷமும், இதெல்லாம் வந்து காரண காரியத்தோட நடக்குதா, அதாவது டெட்டர்மினிஸ்டிக் தியரி பிரகாரம் பிறப்பு நடக்குதா, அல்லது ரேண்டம்னா என்ன, ஒரு தாய்க்கரம் போடுறோம், தாயம் விழுந்தா நீ இந்த குடும்பம், 5 விழுந்தா நீ அந்த குடும்பம், அல்லது 2க்கு நடுவால 3 விழுந்தா நீ இந்த குடும்பங்கிற மாதிரி நடக்குதா? இல்ல சார், என்ன உழுகுணுங்கிறதே எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி டெட்டர்மினிஸ்டிக் தியரியில இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். எப்படி இன்ஜினியரிங் காலேஜ் ஐடி துறையில படிக்கும் பொழுது நமக்கு ஐடில இன்ட்ரெஸ்ட் இல்லாம எலக்ட்ரானிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், இதை நினைச்சிட்டு இருந்தோம். இதனாலேயே படிப்பு கெட்டுச்சுங்க, புரியுதுங்களா? இல்லைன்னா இப்போ நம்ம கடந்த 18 வருஷமா ஜோதிட லைன்ல இருந்து வந்த படிப்புக்கு அந்த இன்ஜினியரிங் 4 வருஷம் படிச்சிருந்தா பெரிய இன்ஜினியர் ஆயிருக்கலாம். ஆனா நமக்கு அது மாதிரி அமைப்பு கொடுக்கல, வரல. நம்மளுடைய பிராப்தங்கள் என்னன்னா, கர்மானா என்ன, நம்ம ஏன் வந்து இப்படி இருக்கோம், சரி இது மாதிரி விஷயங்கள் டிட்டர்மினிஸ்டிக் தியரி பிரகாரம் நடக்குதுன்னா அது என்ன மூல காரணம், எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா, அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க நம்ம நிறைய மூல நூல் படிக்கிறப்ப கர்மாங்கிறாங்க. அது சஞ்சீவி கர்மாங்கிறாங்க, பிராரத்த கர்மான்னு 2ஆ பிரிக்கிறாங்க. சரி, அதுல டீப்பா 1 வருஷம் 2 வருஷம் என்னோட 23, 24, 25 வயசுல எல்லாம் பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிஞ்சது, அந்த கர்மாவை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஜோதிடம்னு ஒரு விஷயத்துக்குள்ள போனாதான் அதுல வந்து நிறைய நீ ஒரு கிரகம் இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்து, அந்த அமைப்பை பொறுத்து அந்த கிரகத்தோட காரத்துவத்தை நீ வந்து தொழிலா செய்யணும்.
அல்லது அதான் உன்னுடைய படிப்பா படிக்கணுங்கிற மாதிரி எழுதப்பட்டிருக்கு. பார்த்தா பேசிக்கலா அதுலதான் நமக்கு நேச்சுரலா இன்ட்ரெஸ்டும் வருது. ஸோ இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறது தெரியறப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நம்ம தான் வந்து வரன் பார்க்க வேண்டிய வேலையா போச்சு. குடும்பத்துல கடைசி நபரா பிறந்தனால அவங்க 2 பேரும் வெளிநாட்டுல வேலையில இருக்கிறனால நம்ம பண்ண வேண்டிய வேலையா போகும் பொழுது, சரி மேட்சிங் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ஜோதிடர் பாத்தீங்கன்னா மேட்சிங் இருக்குங்கிறார், ஒரு ஜோதிடர் வந்து மேட்சிங் இல்லைங்கிறார். அப்படிங்கிறப்ப நமக்கு ஆல்ரெடி கர்மானா என்ன, ஜோதிடம் என்னங்கிறது ஆர்வம் முதலே வந்துருச்சு. அதே சமயத்துல லைவா அதை நம்ம போய் பார்க்கும் பொழுது முரண்பட்டான விஷயங்கள், மாறுபட்டான ஒரு ஒரே ஜாதகம் தான், ஆனா 2 முரண்பட்ட கருத்துக்கள் வரும்போது உங்களுக்கே சந்தேகம் வந்து இது உண்மையிலேயே ஒரு சயின்ஸா அல்லது சூடோ சயின்ஸ் என்று சொல்லப்படுகிற அனுமான கலையா, ஒரு கெஸ் ஒர்க்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்ததுங்க. அப்புறம் நானும் வெளிநாடெல்லாம் போய் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இந்தியாலேயே வந்து ஐடி நம்மளே ஓனா பண்ணலான்னு ஒரு கம்பெனி அமைச்சு வரும்பொழுது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைச்சிது. ஃப்ரீடம் கிடைக்கிறப்போ ஏதோ ஒரு டைம்ல நம்மளும் போய் அது கத்துக்கலான்ட்டு ஒரு மார்னிங்ல போய் ஒரு தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் சும்மா தான் இருக்கிறோம் போய் அது முறைப்படி ஒரு ஜோதிடர்கிட்ட கத்துக்கிறப்பதான் அப்புறம் தான் பல விஷயங்கள் தெரிஞ்சது. நாம எப்படி ஒரு 5-6 வருஷமா விடை தெரியாம சுத்திட்டு இருந்தோமோ அது எல்லா விஷயத்துக்கும் ஆன்மீக தேடுதல், நம்மளுடைய கர்மாவோட ரீசன், எதனால நம்ம இப்படி பிறந்தோம், நாம ஏன் போய் திரும்பி வந்துட்டோம், ஏன் நம்ம சகோதரர்களும் அங்கேயே இருந்து சிட்டிசன் ஆயிட்டாங்க, நம்ம மட்டும் ஏன் பண்ணோம், நம்ம ஜாதகத்துல அந்த இடம் என்ன காட்டுது, நம்மள ஒரே வயிற்றுல தானே பிறந்தோம், ஒரே அம்மா அப்பாவுக்கு தானே பிறந்தோம், அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்மா ஆப்பரேட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. ஒரு அம்மா அப்பா மூலமா வரணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஒரு தனி கர்மா. நம்ம கர்மா வந்து பிரகாரம் நாம வந்து ஒரு ஜீவித்து உடல் எடுத்து உயிர் வாழ்வதற்காக பரம்பொருள் தேர்ந்தெடுத்த ஒரு 2 நபர் தான் வந்து 2 ஆன்மா தான் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து நம்மளை வந்து தயாரிக்கல. வி ஆர் நாட் அ மேனுஃபேக்சர்ட் ப்ராடக்ட். நம்ம தனி கர்மா அப்படிங்கிறதுலாம் நிறைய நம்மளோட ஆன்மீக தேடுதலுக்கு வேணுங்கிற விடைகள் எங்க கிடைச்சிது அப்படின்னா, உண்மையான ஜோதிடம் என்ன அப்படின்னு நம்ம படிச்சு அதை பத்தி ப்ராக்டிக்கலா ப்ராக்டிஸ் பண்றப்பதான் புக்ல படிச்சதுக்கும் நடைமுறையில இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்கிறது. எப்படி ஒரு விஷயத்த நம்ம ஆர்வமா அப்படியே பின்தொடர்ந்து வரும் பொழுது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஒரு தெளிவு கடவுள் கொடுக்குறாரு இல்லைங்களா, அதுல கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நானே கடந்த ஒரு 12 வருஷமா அமேச்சரிஷ் பிராக்டிஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜரா ஆகும் பொழுது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு இதை காயின் பண்ணி இதுல வந்து பரிகாரங்கள் விஷயத்துக்குள்ள போறது இல்ல. இது வந்து தோஷம், செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், அந்த தோஷம் இருக்கு, நீ இந்த பூஜை பண்ணணும், அல்லது அப்பாவோட நீ இருந்தீங்கன்னா இருக்க முடியாது, நீங்க ஃபேமிலி விட்டு தள்ளி இருந்தாதான் இருக்க முடியும், சில ஃபேமிலியை வந்து அப்பாவும் பையனும் இருக்கக்கூடாதுன்னு பிரிச்சு விட்டுறாங்க. அதெல்லாம் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் இல்லாமல் இது மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தா மாமனாருக்கு ஆகாதோ மாமியாருக்கு ஆகாதோ மூல நட்சத்திரம் அது மாதிரி எந்த விஷயத்துக்குள் போகாமல் இந்த தேதியில் இந்த நேரத்தில் இந்த ஊரில் பிறக்கும் பொழுது, அந்த ஊருங்கிறது நம்ம முக்கியம். ஏன்னா நீங்க வந்து இப்ப இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். அலகாபாத் அப்படிங்கிற ஒரு லாங்கிடியூடு தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமா நாம ஃபாலோ பண்றோம். ஆனா இப்போ சென்னையில இப்ப இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம்னா சென்னையோட லாங்கிடியூட் வேற, அலகாபாத்தோட லாங்கிடியூட் வேற. ஸோ ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் இருக்கும். டிகிரி அளவுல இருக்காது, ஃபியூ மினிட்ஸ் இருக்கும். அந்த ஃபியூ மினிட்ஸை வந்து சாஃப்ட்வேர்லயோ அல்லது நீங்க பஞ்சாங்கத்திலேயோ ஜாதகம் போடும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து கரெக்டான லக்னம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வானவெளியிலிருந்து தான் ஜோதிடம் வந்தது, வானவெளிக்கு அப்பாற்பட்டது ஜோதிடம் கிடையாது. ஸோ இது மாதிரி சயின்டிஃபிக்கா நானும் ஐடி துறையில இருந்து இது மாதிரி நிறைய டெக்னிக்கலா படிச்சு வந்தனால எதையுமே நம்பாமல் எல்லாத்தையும் கிரிட்டிக்கலா பார்த்து உண்மையிலேயே கர்மா வேலை செய்யுதா, கர்மா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் புரிய உண்மையிலேயே சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி வேணும் நம்ம உலகத்துக்கு. ஏன்னா நிறைய அருமையான சாஸ்திரத்தை தவறான முறையில நம்ம அது சொன்ன மாதிரி இந்த மசாலா தொடவி பரிகாரங்கள் அது மாதிரி போய் ஒரு ஜோதிடர் ஒன்று சொல்றாரு, ஒரு ஜோதிடர் வேற மாதிரி சொல்றாரு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா 5 வருஷம் படிக்கணும், ஒரு 50 பேப்பர் கிளியர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னா 4 வருஷம் படிக்கணும். அது மாதிரி ஈவன் டிப்ளமோ படிக்கிறதுக்கும் ஒரு இருக்கு. ஆனா இப்ப ஜோதிடர் ஆயிட்டேன் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அக்ரிடேஷனா, ஜோதிடர் ஐஎஸ்ஐ முத்தையர் வாழ்ந்த ஒரு ஜோதிடர், இவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஜோதிடர் சொல்றதுக்கு எந்த ஒரு இன்ஸ்டியூட்டும் கிடையாது, எந்த ஒரு டிகிரியும் கிடையாது, எந்த ஒரு டிப்ளமாவும் கிடையாது. தடி எடுத்தவன்லாம் தண்டக்காரங்கிற மாதிரி ஏதோ ஒரு படத்துல சொன்ன மாதிரி நானும் ரவுடி தாங்கிற மாதிரி நானும் ஜோதிடரான்னு சொல்லிக்கலாம். ஆனா அதுல வந்து எந்த அளவுக்கு அந்த துறையில உண்மைத்தன்மையோட கமர்ஷியல் மைண்ட் இல்லாமல் ஒரு ஆர்வ கோளாறு காரணமாக ஒரு தேடுதல் காரணமாக அதிலேயே இருந்து
விஷயத்தை கத்துட்டு அதுவும் ஒரு 18-20,000 ஜாதகத்துக்கு மேல பார்த்தாதான் தியரிட்டிக்கலா இருக்கிற ஸ்டஃப்புக்கும் ப்ராக்டிக்கலா லைவா இருக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த யோகா இந்த யோகான்னு வரும். அஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேர்ல போட்டு ஒரு டேட் பண்ணீங்கன்னா நீங்க வித் ப்ரிடிக்ஷன் ஒரு ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனும் குருவும் சேர்ந்திருக்கு, குரு சந்திர யோகம் பயங்கரம், அது எதுன்னு போட்டிருப்பான், அதெல்லாம் போட்டிருப்பான். ஆனா அவன் பாருங்க ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பான். நீ அவங்ககிட்ட போய் உனக்கு இந்த யோகம் இருக்குன்னு சொன்னா கல் எடுத்து அடிப்பான். அந்த அளவுக்கு விரக்தியில இருப்பான். யோ முடிஞ்சா 10 ரூபா கொடுத்துட்டு போ, இந்த யோகம்லாம் சொல்லாதேன்னு சொல்லுவான். அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புலாம் இருக்கிறனால இது உண்மையான ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கே எனக்கு ஒரு 15 வருஷம் ஆச்சுங்க. கண்டிப்பா. அதை தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்றோம். எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. பொதுவாவே நம்ம மக்கள் கிட்ட வந்து என்ன விஷயங்கள் நீங்க சொன்னாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இந்த பரிகாரம் பண்ணு உன் வாழ்க்கை மாறிடும்னு சொன்னா உடனே எல்லா வேலையும் விட்டுட்டு அந்த பரிகாரத்துல இறங்கிடுவாங்க. ஆனா நீங்க சொன்ன முதல் வார்த்தை எந்த ஒரு மூட நம்பிக்கை கிடையாது, பரிகாரங்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு முதல்ல நீங்க இத உங்ககிட்ட வந்த மக்கள் கிட்ட சொல்லும் போது அதை ஏத்துக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயமா இருந்தது? ஏத்துக்கலீங்க. ஏன்னா நம்மளுடைய மக்களோட விஷயங்கள் அப்படி இருந்தது. நாமளும் அப்படிதான் ட்ரெயின் அப் பண்ணியிருந்தோம். எப்படின்னா மக்கள் எப்படியோ மகேஷன் அப்படியே. அது வந்து அரசியலா இருந்தாலும் சரி, துறையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும். இப்ப ஏன் நம்ம ஊர்ல வந்துங்க சீப்புன்னு ஒண்ணு இருந்தா வித்துரும் இல்லைங்களா? அது குவாலிட்டி இருக்கான்னு பாக்குறோமா? பாக்குறது இல்ல. அதான் ஒரு பாசை கொண்டு நம்ம ஊர்ல ஃப்ரீன்னு இருந்தா அதை பினாயில் கொடுத்தா வாங்கிடுவோம், குடிச்சுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு குடிப்பாங்க அப்படிங்க. ஸோ அது மாதிரி நம்மளுடைய பாப்புலேஷன் இப்பதான் எவால்வ் ஆகிட்டு வருது. இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆகி இப்பதான் ஒரு 75 வருஷம் ஆகி ஒரு ஜென்ரேஷன் போய் இன்னொரு ஜென்ரேஷன் வந்திருக்கும். இப்போதான் அந்த எவால்யூஷன், இந்த மெச்சூரிட்டி என்று சொல்லப்படுகிற பயாலஜிக்கல் எவால்யூஷன் வந்து நம்மளோட இந்தியன் பாப்புலேஷன் குறிப்பா சவுத் இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ முதல் வந்து பரிகாரம், ஓகே சாமி என் பொண்ணுக்கு வந்து 28 வயசு வரைக்கும் நடக்கல, சரி இப்போ நடக்கணும்னா என்ன பண்ணலாம், ஒரு பூஜை பண்ணுங்க. சரி பூஜை பண்ணணும்னு சொன்னா என்ன பண்ணோம், ஒரு 50,000 ரூபா கொடுங்க, நாங்களே பண்ணி அது மாதிரி ஏதோ ஒரு கொல்லிமலையில போய் பண்றோம், ராமேஸ்வரத்துல பண்றோம், ஏதோ ஒன்று பண்ணி நாங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் அப்படிம்பாங்க. அவங்க ஆல்ரெடி 3 வருஷமா விரக்தியில இருப்பாங்க. சரி எத்தனையோ செலவு பண்ணிட்டோம், இதுவும் பண்ணிடலான்னு பண்ணி இப்போ என்ன மக்கள் ஆகுதுன்னா, எப்படி ஒரு அரசியல் மாற்றம் வருதோ அதே மாதிரி சில மாற்றங்கள், டெக்னாலஜிக்கல் மாற்றம் வருதோ அதே மாதிரி இப்போ மக்களுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டி வருது. இப்போ படிச்சவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் போய் என்ன சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கிறப்ப இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலா யோசிக்கிறாங்க. ஓ அப்படின்னா இப்படி ஒரு பரிகாரம் பண்ணா சரி பண்ணிக்கலாமா, அப்படி பார்த்தா எல்லாரும் பண்ணிக்கலாமேன்னு கிளைண்டே கேட்கறான். புரியுதுங்களா? வந்துருச்சு ஒரு ஆஃப் லேட் ஒரு ஃபியூ இயர்ஸா நான் பாக்குறேங்க. நான் முதல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றப்போ சார் பரிகாரம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா பரிகாரம்ங்கிறது விஷயம் இல்ல, நீங்க வந்து ஒரு டெக்னிக்கலா பாக்குறீங்க, உண்மையான ஜோதிடம் பாக்குறீங்க, சயின்டிபிக்கா பாக்குறீங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்டே புக் பண்றோம்னு சொல்றாங்க. அது மாதிரி அமைப்புகளா வருதுங்க. அதனால இப்ப மக்கள் வந்து கொஞ்சம் மாறி இருக்காங்க. அதாவது இன்ஸ்டன்ட் ரெமெடி வந்து வேலைக்கு ஆகாது, என்ன விஷயம் நடக்குது என் வாழ்க்கையிலன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. சும்மா எனக்கு பலன்களை மட்டும் மாத்தி கொடுங்க, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம், எவ்வளவு செலவானாலும் கடன் வாங்கியாச்சும் கொடுக்குறங்கிற மாதிரி மென்டாலிட்டியில ஏமாறுறதுக்கு மக்கள் ரெடி இல்லை. அதனால நமக்கு இப்ப கொஞ்சம் வண்டி ஓடுதுங்க. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி.